பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. அப்படி நாங்கள் வந்தது திருவெண்காடு புதன் கோயில். இங்கே என்னோடய கடைக்குட்டிக்காக ஒரே ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுறக்கு வந்தாங்க. உள்ளே போகிறக்கு முன்னாடியே ஃபோனில் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோனெல்லாம் கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். போயிட்டு உள்ளே 3 குளம் இருந்தது. அதில் குளிச்சுட்டு ஜாலியாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடைசியில் தான் புதனை கும்பிடணும்னு சொன்னாங்க. அதையும் கும்பிட்டுட்டு 11 மணிக்கெல்லாம் நாங்கள் கோயிலை விட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போனோங்க. அதாங்க பூம்புகார் பீச்சு. நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோன்னு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க. எப்போவுமே கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வருவோம். இந்த டைம் தான் பீச்சுக்கு போயிருக்கோம். நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறதா ஐடியாவாக இருந்ததுங்க. பட் எங்களுக்கு நாங்கள் கிளம்புற டைமிங் எல்லாம் ஒன்றும் ஒத்து வரல. அதனால கார் பிடிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் காருக்கு காசு கொடுத்து போகிறோமே, ஏன் வீண் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு பிளான் பண்ணியிருந்தார். குழந்தைங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. என்னோடய கடைக்குட்டி தான் கொஞ்சம் பயந்துட்டு ஓரமாக உட்காந்துருந்தார். அதுவும் அவர் அந்த கோயிலில் குளித்த பயத்தில் தான் உட்காந்துருந்தார். நாங்கள் அந்த குளத்தில் முக்கி எடுத்தோம். அதனால் மற்றபடி என் 2 பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குட்டி நண்டு இருந்ததுன்னு அதை வேற பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு அந்த இடத்தோட வியூ, கடலோட அலை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நானும் குழந்த மாதிரி அந்த மணலில் பேர் எழுதி விளையாடிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பேர் எழுதி விளையாண்டேன். என் பேர் முழுசாக எழுதுறக்குள்ளேயே அலை வந்து அடிச்சிருச்சுங்க. ஒரு வழியாக என்னோடய பேரை நான் எழுதிக்கிட்டேன். நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது கார் டிரைவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தா டைம் ஆச்சுங்க. வந்தீங்கன்னா மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே சேலம் முருகன் கோயிலுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. அங்கேயும் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லைங்க. சரின்னு விளையாடி முடிச்சுட்டு கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் விளையாடிட்டு போகிற வழியில் கருவாடு வேறு விற்றுட்ருந்தாங்கங்க. அதையும் வாங்கிட்டேன். நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. அதையே அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சுங்க. என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸு, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் 65 எல்லாம் வாங்கினோங்க. பன்னீரும் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. வந்துட்டோம். கோயிலுக்கு வரக்கு மணி 5 ஆயிடுச்சுங்க. என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருந்தது. ஒரிஜினல் யானை மாதிரியே இருந்ததுங்க. பட் அது பொம்மை. என் குட்டீஸ் ஒரிஜினல் யானை அப்படின்னு நினச்சி சைடில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட அசைவு, சவுண்டு எல்லாம் யானை மாதிரியே கொடுத்துருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே கோயிலுக்கு வெளியில் வந்து என் குட்டீஸையும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். குட்டீஸ் யானை பார்த்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி கோயிலுக்குள்ளே போயிட்டோம். உள்ள முருகன் சூப்பராக இருந்தாருங்க. இது கந்தசஷ்டி விரதம் சூரசம்ஹாரத்துக்கு வேண்டி வச்சுருந்ததுங்க. பார்க்குறக்கு நல்லா மனநிறைவாக இருந்ததுங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க நாங்கள். ஏன்னா மறுநாள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுங்க. எங்களோட இந்த டூர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கோயிலுக்குன்னு நினச்சி போய் எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்தது. முருகனை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன். எதனால் நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறோம். பாய்.